நாதான் அழகான ஆண் செல்வனை ஈன்றெடுத்தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தம்பி போனாலும் பார்த்தேன். அந்த இடத்துல என் பிள்ளை வந்துட்டான். ஒருத்தனா கஷ்டம். ஒருத்தரா வேலை செஞ்சா கஷ்டம். அது 2 பேரும் செஞ்சு பாருங்க. வளர்ந்தான் பிள்ளைக்கு 5 வயது முடிகிறது. அடைப்பட்ட தேவர்களும் நாரதனும் பிரகலாதனை கல்விச்சாலைக்கு அனுப்பி வைக்கலாம். இலவ அரசே கலியோட அனுப்பலாம் ஆடினாங்க. இதெல்லாம் மறுபடியும் தேவை கேட்கலாமா? பிரகலாதனை கல்விச்சாலை அனுப்பலாமா? எனக்கு எண்ணம் அனுப்பணும் தான். நான் பாசப்பட்டா போதுமா? குழந்தை பெத்தெடுத்தாப்பார் அந்த புண்ணியதி அவனை கேட்கணும். நீலாவதி ஆக்ஷனவா சொல்லுங்க சுவாமி. என் கண்மணி சொல்லுங்க. பொன்மணி சொல்லுங்க. அச்சச்ச பூச்சிச்சா உட்காரு. அச்ச பூச்சிச்சா உங்கள்கிட்ட பூச்சிச்சு சுமார் வராங்க. நாம பெத்தெடுத்தோம் பார். ஆமாங்க நம்ம பிள்ளை ஆமலை பிள்ளை பெத்துக்கிருப்பார். அந்த வெயிட்டு கொஞ்சம் ஆட்டேன். இது முத்த என்ன தேடி அப்படி திரும்ப நான் முத்தம் கொடுக்க போறேன்டா. வால் மாதிரியா இருக்கா சந்திரம் விட மாட்டேன். அப்படி நான் பெற்றெடுத்தோமே அந்த பிள்ளை பிரகலாதன். புத்திரன் தனக்கு கல்வி போதிக்க வேண்டும் என்றே உத்தமையே முறையழைத்தேன். உன் மனதுக்கு சம்மதமா? அப்படியா? எல்லாருக்கும் இருப்போம். தேவருக்கு கொடுப்போம். அனைவருக்கும் இருப்போம். ஆமா ஆமா எனக்கு விருப்பம் நம்ம விருப்பம் என்னத்துக்கு? ஆமா கல்விச்சாலை குருகுலம் குழந்தை போனான்னா பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறது யாரு? அம்மா தான். உன் விருப்பம் தான் தேவை. என்னுடைய விருப்பத்தை கேட்கறீங்க. சம்மதமா?
சித்தம் என் பாக்கியம் நாதா சுவாமி கணம் தரும் கோயில் நம்ம மகன் பாடசாலைக்கு சென்றா நமக்கு தானே சந்தோஷம். மைந்தனு கைந்து வாயாடினான் மதுளே வைப்பது கண்ணை கவனிலே பாடசாலைக்கு செல்லக்கூடிய வயசுதான். பள்ளிக்கூடம் ஜாகிற வயசு சின்ன வயசுலயே கத்துக்கணும். சின்ன வயசுலயே கத்துக்கிட்டா அந்த கல்வியினுடைய தரம் வேறு, தன்மை வேறு, விவகாரம் வேறு. வளர்ந்த பிறகு கத்துக்கணும் வந்தா அது மந்தமா தான் இருக்கும். புரியுதா? ஆமாங்க. தங்க சித்தமின் பாக்கியம் நாதா. எதுக்கு நீ கொடுக்க எனக்கு கண்மணி என் பொன்மணி கட்ன சம்சாரங்களை யாரு ஒரு ஆள் பக்குவமா கூட்டாளி போட்டு வச்சுக்கிறானோ அந்த குடும்பம் ஓஹோன்னு வரும். எவன் ஒருத்தன் கூட்டு குச்சி எடுத்துன்னு தெருவா தெரிச்சுடானும் அந்த குடும்பம் குச்சோரா போடும். நீ கூட்டு குச்சி தெரிச்சுனாடா நான் சொன்ன கண்ட இவனே சொல்லிடுறான். சரி நீலா உனக்கு விருப்பம் எனக்கு விருப்பம். ஆனா ஒண்ணு படிக்கிற பிள்ளைகளை கேட்கணும். ஆமா நம்ம பிள்ளைக்கு விருப்பமா கேட்கணுமே. அவனை கூப்பிட்டு கேட்கலாம். சரி எனது மகன் பிரகலாதன் அந்த புறத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். அழைத்து